சொல்லிட்டு அடுத்து கோயம்புத்தூர் புறநகர் பேருந்துகள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மண்ணின் மைந்த தென்பாண்டி சிங்கம் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களால் அடுத்து தம்பவண்டி, அடுத்து தேனி. சார் ஆரன் அடிங்க டிரைவர் சார். தேனி வண்டி அடுத்து. எல்லா ஊருக்கும் நிறைய வண்டி விட்டாங்க. இப்ப மக்கள் தாராளமா பயணம் செய்யலாம். சார் திருப்பூர் வண்டி சார் போகுது. திருப்பூருக்கு போகுது வண்டி. கொஞ்சம் ஆரன் அடிச்சு டிரைவர் கொஞ்சம் கையை காட்டுங்க. அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தோஷம் இருக்குல்ல. ஆரன் அடிச்சு கொஞ்சம் கையை வெளியே காட்டி உங்க உற்சாகத்தை தெரியப்படுத்துறாங்க. புது வண்டி கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த வித இதுவுமே பண்ண வேணாம். டிரைவர் நடத்துனர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாது ஆரன் அடிச்சு கையை கொஞ்சம் வெளியே காமிச்சு உங்கள் உற்சாகத்தை தெரியுங்க. பொதுமக்கள் கொஞ்சம் கைத்தட்டு ஆரவாரம் செய்யுங்க, கைத்தட்டுங்க. அப்பதானே அவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். 57 பேருந்துகளையும் அமைச்சர் அவர்கள் ஒரே நேரத்தில் இருக்கிறாங்க. நமது போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அடுத்து கோவை வண்டி வருது, தேனி வண்டி. சார் இடைவெளி இல்லாம அந்த இடத்துல சேவை சட்டை போட்டுருக்காங்களே, கொஞ்சம் கிட்ட வாங்க, அவங்களுக்கு இடம் விடுங்க. கோவை கோயம்புத்தூர் எத்தனை வண்டி போகுது பாருங்க. வண்ண வண்ண கலர், மஞ்சள் கலர், எங்க பார்த்தாலும் மஞ்சள் கலர் பஸ் தான். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக இந்த தினம் 57 பஸ் ஒரே நேரத்தில் விட்டுட்டாங்க மக்கள் பயன்பாட்டிற்கு. அடுத்து தேனி வண்டி. சார் என்ன சார் தேனிக்கு இவ்வளோ வண்டி வாங்கிட்டீங்க? அடுத்து தேனி. கொஞ்சம் பொதுமக்கள் உற்சாகத்தை கைப்பற்றுங்க. நீங்க டிரைவர்ஸ் நீங்க கைத்தட்டி கொஞ்சம் உற்சாகத்தை காட்டுங்க. ஆரன் அடிங்க. நடத்துனருக்கும் சரி டிரைவருக்கும் சரி எந்த பிரச்சனையும் இருக்காது. இனிமேல் அந்த இது இல்லை இது சரி இல்லைன்னா அமைச்சர் சொன்ன மாதிரி இருக்காது. அடுத்து திருநெல்வேலி. ஏங்க இங்க இருந்து அப்ப நம்ம ஊர்ல திருநெல்வேலிக்காரங்க நம்ம நிறைய இருக்காங்க பத்திரிக்கையாளர்கள். திருநெல்வேலிக்கு வண்டிங்கன்னு சொல்லுவாங்க. பள்ளியூர் எல்லாமே திருநெல்வேலிக்காரங்க. நம்ம எம்பி நம்ம ஜிஎம் கூட திருநெல்வேலி சொல்றாங்க. அதனால அவங்க ஊருக்காகவே ஸ்பெஷலாக வாங்கிக்கிறாரு. கொஞ்சம் வாங்க சார், ஆரன் அடிங்க. கொஞ்சம் ஏன் பிரேக் ஆகுது? திருநெல்வேலி அடுத்து கோயம்புத்தூர். அடுத்த திருச்சி வண்டி. சார் கொஞ்சம் அப்படியே திருச்சி வண்டி போன பிறகு நீங்க அப்படியே கொஞ்சம் நின்றுங்க. ஏன்னா அங்க கொஞ்சம் லாக் ஆயிருக்கு. திருச்சி வண்டி போயிடுங்க சார். எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆகுது. இவ்விழாவினை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் விழா குழுவின்